வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இன்று நவம்பர் 13, ஐப்பசி 27. தென்மேற்கு வங்கக்கடலில், அதாவது பாக்சலசந்தி, மன்னார் வளைகுடா, டெல்டா மாவட்டங்கள் சார்ந்த கடல் பகுதி என விரிவடைந்து நீடிக்கிறது வலுக்குறைந்த தாழ்வு பகுதி. இதன் தற்போதைய நகர்வுகள் மழைப்பொழிவை விரிவாக்க தொடங்கியிருக்கிறது. இதுவே நமது முந்தைய விளக்கத்தின் எதிர்பார்ப்பும் விளக்கமும் ஆகும். தற்போதைய நிலையில் விரிவடைய தொடங்கியுள்ள இந்த மழைப்பொழிவு அடுத்து வரும் நாட்களில் நாம் எதிர்பார்த்த அந்த மழைப்பொழிவை கிட்டத்தட்ட அனைத்து மாவட்டங்களுக்கும் ஏற்படுத்தும் என்பதில் ஐயமில்லை என்ற நிலையில் இன்றைய வானிலை அமைப்பின்படியான மழை வாய்ப்புகள் குறித்தான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. இன்று அதிகாலை 4 மணி அளவிலான வானிலை அமைப்பின்படி தென்மேற்கு வங்கக்கடலில் பாக்சலசந்தி, மன்னார் வளைகுடா மற்றும் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இந்த மாவட்டங்கள் சார்ந்த கடல் பகுதி, இதில் வலுக்குறைந்து நீடிக்கிறது தாழ்வு பகுதி. மேலும் காற்று குவிதலை மேற்கு, கிழக்கு, வடகிழக்கு இந்த 3 திசை காற்று குவிதலை சுழற்சியின் மூலமாக கடலோர மாவட்டங்கள் மீது குவித்து வருகிறது. இதன் விளைவாக டெல்டா மாவட்டங்களில் மழைப்பொழிவு விரிவடைந்திருக்கிறது. குறிப்பாக கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர் மாவட்டத்தினுடைய தெற்கு வடக்கு பகுதிகள், அதே போல தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகள், அரியலூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட அநேக இடங்கள், மேலும் திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களின் ஆங்காங்கே என்ற அளவில் தற்போதைய நிலையில் மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்களில் விரிவடைந்திருக்கிறது. அதே போல இதனை கடந்தும் அது இதர காவிரி வழி மாவட்டங்கள், திருச்சிராப்பள்ளி, கரூர், நாமக்கல், சேலம் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் மழைப்பொழிவு நீட்சி அடைந்திருக்கிறது. மத்திய மாவட்டங்களை பொறுத்தவரை ஆங்காங்கே மழைப்பொழிவு இடி மின்னலுடன் ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்தில் தெற்கு பகுதிகளில் இன்று அதிகாலை முதலே வலுவான மழைப்பொழிவு இடி மின்னலுடன் ஏற்பட்டு வருகிறது. இது மேலும் ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்களுக்கு நீட்சியடைந்து வருகிறது. இது இன்று அதிகாலை அளவிலான வானிலை நகர்வு. மேலும் வடக்கு மாவட்டங்களை பொறுத்தவரை விழுப்புரம் மாவட்டத்தில் ஆங்காங்கே மழைப்பொழிவும், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் கிழக்கு பகுதிகளில் ஆங்காங்கே மழைப்பொழிவும், மேகமூட்டமான வானிலை அமைப்பு வலுவுடன் நீடிக்கிறது. அதே போல சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் ராணிப்பேட்டை, வேலூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் வலுவான மேகமூட்டமான வானிலை அமைப்பு நீடிக்க கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே மிதமான மழைப்பொழிவும் ஏற்பட்டு வருகிறது. இது அடுத்த கட்டமாக விரிவடைந்து வலுவடையும், அதாவது வடக்கு உள் மாவட்டங்கள் நோக்கி விரிவடையும். கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் மழைப்பொழிவு அடுத்த கட்டமாக நீட்சியடையும். நேற்றே நாம் கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் மழைப்பொழிவை எதிர்பார்த்தோம். மேகமூட்டமான வானிலை அமைப்பு ஏற்பட்டது. மழைப்பொழிவில் சிறிது பின்னடைவு ஏற்பட்டது. இன்றைய நிலையில் அதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறது. அதாவது மழைக்கான வாய்ப்புகள் கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த மாவட்டங்கள் சார்ந்து கூடுதல் வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல மேற்கு மாவட்டங்களில் கோவை, நீலகிரி வரை, ஈரோடு இந்த மாவட்டங்கள் வரை மழைப்பொழிவு இன்றைய தினம், இன்று மாலை வரை, இன்று இரவு வரை நீட்சியடைய வாய்ப்புகள் இருக்கின்றன. மேலும் அநேக டெல்டா மாவட்டங்களில் மழைப்பொழிவு அடுத்த கட்டமாக விரிவடைய இருக்கிறது, வலுவடையவும் செய்யும். டெல்டா மாவட்டங்களினுடைய தெற்கு கடலோர பகுதிகள் மற்றும் தெற்கு டெல்டா பகுதிகளிலையும் அடுத்த கட்டமாக மழைப்பொழிவு தொடங்கும், மழைப்பொழிவு வலுவடையும். அதே போல புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி இந்த மாவட்டங்களினுடைய கிழக்கு கடலோர பகுதிகளிலும் அடுத்த கட்டமாக மழைப்பொழிவு விரிவடையும். இன்றைய தினமே விரிவடையும். இன்று பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் அல்லது முற்பகலுக்கு பிந்தைய நிலையில் கூட மழைப்பொழிவு இந்த கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே வலுவடைய தொடங்கும்.
தற்போதே ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய ஒரு சில கடலோர பகுதிகள் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே லேசான மழைப்பொழிவு ஏற்பட தொடங்கி இருக்கலாம். இது அடுத்த கட்டமாக இந்த மழைப்பொழிவு வலுவடையும். எனவே நாம் முந்தைய விளக்கங்களில் எதிர்பார்த்த நகர்வுகள் கிட்டத்தட்ட சரியாகவே நகர்வதாக கருதுகிறேன். இந்த நிகழ்வினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கும் என பார்க்கும்போது, இந்த சுழற்சியானது தற்போது வலுக்குறைந்த இந்த தாழ்வு பகுதியானது மழைப்பொழிவை வலுப்படுத்தும் என்பதே நமது முந்தைய விளக்கங்கள் ஆகும். ஒரு நிகழ்வு வலுவான நிகழ்வாக இருக்கும்போது அது குறிப்பிட்ட பகுதியில் கனமழை அதிக கனமழை பொழிவை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் இது வலுகுறைந்து காற்று குவிதலை மேம்படுத்துவதன் மூலம், பருவக்காற்றை குவிதலை மேம்படுத்துவதன் மூலமும் வெப்பக்காற்று இணைப்பை ஏற்படுத்தி இந்த மழைப்பொழிவை சாதகமாக்குறது. இதைத்தான் நம்ம ஆரம்பத்திலிருந்து, அதாவது கடந்த 4ஆம் தேதியிலிருந்து விளக்கமாக கூறி வருகின்றோம். இந்த நிகழ்வு வடக்கு நோக்கி முன்னேறி மீண்டு பின்வாங்கி, அதாவது முன்னும் பின்னுமான நகர்வில் ஜிக்ஜாக் இயக்கம் என்று கூட நாம் குறிப்பிட்டிருப்போம். அந்த வகையில் இந்த சுழற்சியானது வலுகுறைந்த நிகழ்வாக மாறும்போது காற்று குவிதலை விரிவுபடுத்தி மழைப்பொழிவை தமிழகத்தின் கிட்டத்தட்ட அனைத்து மாவட்டங்களுக்கும் விரிவாக்கும் என்பதே நமது முந்தைய விளக்கமாகும். அதுவே தற்போது நடைமுறையில் உள்ளது. இது தற்போது பாக்சலசந்தி, மன்னார் வளைகுடா, டெல்டா மாவட்டங்களில் கடல் பகுதி என முன்னும் பின்னுமான ஒரு நகர்வில் இருக்கிறது. இந்த நகர்வானது அடுத்த 48 மணி நேரங்களுக்கு கிட்டத்தட்ட தொடரும். அவ்வாறு தொடரக்கூடிய நிலையில் மழைப்பொழிவை தென் கடைகோடி மாவட்டங்கள் வரை இன்று முதல் கொண்டு வந்து, இன்று பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் கூட தென் கடைகோடி மாவட்டங்கள் வரை தெற்கு உள் மாவட்டங்களிலும், அதாவது மதுரை, திண்டுக்கல் இந்த மாவட்டங்கள், விருதுநகர் மற்றும் சிவகங்கை இந்த மாவட்டங்கள் உள்ளடக்கிய உள் மாவட்டங்களிலும் மழைப்பொழிவை கொண்டு சேர்க்கும் என தற்போதைய நிலையில் எதிர்பார்க்கலாம். மேலும் நாளை 14, 15, 16 ஏற்கனவே நாம் அறிவித்த அந்த தேதிகளில் மழைப்பொழிவு நிச்சயமாக தென் கடைகோடி மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், அது தென் மாவட்டங்களுக்கும் பொருந்தும். தென்காசி, விருதுநகர், தேனி இந்த மாவட்டங்களுக்கும் பொருந்தும். மழைப்பொழிவு நீட்சியடையும். நிச்சயமாக 3 முதல் 4 தினங்களுக்கு நல்ல மழைப்பொழிவு தென் கடைகோடி மாவட்டங்களுக்கும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும், தெற்கு உள் மாவட்டங்களுக்கும், தென் கடலோர மாவட்டங்களுக்கும், டெல்டா மாவட்டங்களுக்கும், மேற்கு மத்திய மாவட்டங்களுக்கும் உள்ளது. அதே போல வடகடலோர மாவட்டங்களிலும் மிதமான மழைப்பொழிவு, கடலோர பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புகள் அடுத்து வரக்கூடிய 4 தினங்களுக்கு, 4-5 தினங்களுக்கு கூட மழைப்பொழிவு வாய்ப்புகள் இருக்கின்றன. வடக்கு உள் மாவட்டங்களிலும், கிருஷ்ணகிரி, தருமபுரி வரையிலான உள் மாவட்டங்களிலும், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர் வரையிலான உள் மாவட்டங்களிலும் அடுத்து வரக்கூடிய 3 முதல் 4 தினங்களுக்கு நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கிறது என்பதை தற்போதைய வானிலை நகர்வின் மூலமாக மீண்டும் உறுதிப்படுத்தலாம். இதில் ஏதேனும் மாற்றங்கள் இருப்பின் மற்றொரு விளக்கத்தில் அத்தகைய வாய்ப்புகள் ஏதேனும் இருந்தால் குறிப்பிட்டு விளக்கம் அளிக்க தயாராக இருக்கிறேன். மற்றொரு விளக்கத்துடன் மீண்டும் இணைகிறேன். இணைப்பில் நீடித்த அனைவருக்கும் நன்றி.